ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கருவாடு வாங்கிட்டு வந்தேன். என்ன கருவாடுன்னு பார்க்கலாமா? வாங்க, இன்றைக்கி என்ன கருவாடு வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். என் தங்கச்சி ஊர் போயிருந்தாங்க. அங்கேருந்து எங்கள் தம்பி வாங்கி கொடுத்து அனுப்புனாங்க. இது ஊரில் உள்ள கருவாடு. இது சாலை கருவாடுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர்லெலாம். சாலை, சின்ன சாலை. இது கருவாடு இது நல்லா காஞ்சி தான் இருக்குது. அதனால் நான் காய வைக்கணுன்னு அவசியம் இல்லை. நல்லா காஞ்ச கருவாடாக தான் இருக்குது. இது ஊர் சைடு தான் அதிகமாக கிடைக்கும் சாலை கருவாடு. இது நல்லாயிருக்கும், குழம்புக்கும் நல்லாயிருக்கும், சுட்டு சாப்பிட்லாம். இந்த கருவாடு சுட்டு சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் எங்கள் ஊர்லலாம் இதை சுட்டு சாப்பிடுவோம். அதான் இதை வாங்கிட்டு தங்கச்சிக்கு வந்தோன்னா தம்பிகிட்ட சொல்லி வாங்கி கொடுத்து அனுப்ப சொன்னேன். கொடுத்து அனுப்பியிருக்குறாங்க. இவ்வளோ கருவாடு எவ்வளோன்னு தெரில, ரேட்டெல்லாம் சொல்லலை. கம்மியாக தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இது கொஞ்சம் 100 தான் வரும்னு நினைக்கிறேன். அதனால் இதை பாக்ஸில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் போட்டு அது பாட்டு கிடக்கும். ஒரு 2 மாதம் ஓடும் அப்படிங்கிறதுக்காக வாங்கி எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா காஞ்சிருக்கு கருவாடு. அதனால் நம்ம காய வைக்கணும்னு அவசியம் இல்லை. சுட்டு சாப்பிட்லாம், பொரித்து சாப்பிட்லாம், குழம்பு வைக்கலாம். அப்புறம் கருவாடு தொக்கு கூட இதில் பண்ணலாம். எது வேணாலும் பண்ணிக்கலாம். இந்த டப்பாவை போட்டு மூடி வச்சிட வேண்டியதான். டப்பா நிறைஞ்சிருச்சு. கரெக்டாக நான் எடுத்த டப்பா கரெக்டாக இருந்திருக்குது. நிறைஞ்சிருச்சு பாருங்கள். அவ்வளோதான். கரெக்டாக மூடி ரொம்புற மாதிரி கரெக்டாக இருக்குது. மூடி வச்சிட வேண்டியதான். ஒவ்வொன்றும் தலை இல்லாமல் இருக்குது. இது நம்ம தலையை எடுத்து தூர போட்டுட்டு கூட சாப்பிட்லாம். தலையோடு சுட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். தலை வேண்டாட்டி நம்ம தலையை தூக்கி, சின்ன தலை தானே, தூக்கி தூர போட்டுட்டு கூட நம்ம சுட்டு சாப்பிட்லாம். சுட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கருவாடு மட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.